பாருங்கள், குர்ஆனில் எந்தெந்த இடங்களில் எல்லாம் தூர் மலையை பற்றி சொல்லப்பட்டது, அங்கே நடைபெற்ற சம்பவங்கள் என்ன, ஹதீதுகளின் ஒலியில் தூர் மலையை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பேசினார்கள், அந்த மலையை பற்றி முன்னறிவிப்புகள் ஏதேனும் வந்திருக்கிறதா என்கிற எல்லா தகவல்களையும் நாம் இன்றைய தராபீஹ் என்கிற இந்த சிந்தனையில் எடுத்துக் கொள்ளுகிறோம். அன்பானவர்களே, தூர் சீனா மலை நபிமார்கள் எல்லாம் சம்பந்தப்பட்ட நிறைய நபிமார்களோடு தொடர்புடைய ஒரு மலை. முதல் செய்தி குர்ஆனில் பார்க்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெண்ணை கட்டுவதற்காக 8 அல்லது 10 ஆண்டுகள் ஆடு மேய்க்க வேண்டும் என்கிற நிபந்தனையின் பேரில் 10 ஆண்டு காலங்கள் அவர்கள் ஆடு மேய்த்து திருமணம் செய்து கொண்டு மனைவியை அழைத்து கொண்டு மத்தியன் நகரத்திலிருந்து மிஸ்ர் தேசம் நோக்கி நகர்கிறார்கள். போய்கொண்டிருக்கிற ஒரு இரவு நேரம், கூட இருப்பது மனைவி. அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபலம்மா கதா மூசல் அஜல, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆடு மேய்க்கிற அந்த தவணையை பூர்த்தி செய்து விட்ட போது, வசார பி அஹ்லிஹி, குடும்பத்தோடு போய் கொண்டிருந்தார். ஆனசமின் ஜானிபி தூரி நாரா, தூர் மலையில இருந்து அவர் நெருப்பை பார்க்கிறார். நெருப்பு தெரிகிறது தூரத்திலிருந்து. அப்ப பக்கத்துல உள்ள மனைவியிட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் தூரத்துல இருந்து நெருப்பு எரியறதை நான் பார்க்கிறேன். இன்னி ஆனஸ்து நாரா, நெருப்பு எனக்கு தெரியுது, நீ இங்கேயே எரி, நான் அங்க போய் அந்த நெருப்பு எரியிற இடத்துல அநேகமா ஏதாவது ஆட்கள் இருப்பாங்க, மிஸ்ருக்கு செல்லுவதற்கு வழி கேட்டு வருகிறேன், அவர்களிடம் ஏதாவது செய்தி கொண்டு வருகிறேன், அல்லது குறைந்தபட்சம் ஒரு தீப்பந்தத்தில் நானும் தீ எடுத்துக்கொண்டு வருகிறேன். அவ் ஆத்திக்கும் பி ஹபர் அவ் ஆத்திக்கும் பி ஷிஹாபின் அல்லது பி ஜத்வத்தின் மினன் நாரி லஅல்லக்கும் தஸ்தலூன் என்று சொல்லிவிட்டு மனைவியை அங்கே நிற்க வைத்துவிட்டு தள்ளி நெருப்பு இருக்கிற இடத்திற்கு போகிறார்கள். அது தூர் மலையின் அடிவாரம். அன்பானவர்களே, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர் மலைக்கு அருகிலே அந்த வெளிச்சத்தை பார்த்து போன போது, நெருப்பிடம் சென்றால் தகவல் கிடைக்கும், வழி தெரியும் என்று எதிர்பார்த்தார்கள் 1, தீப்பந்தம் நமக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார்கள் 2. இந்த 2ஐயும் தாண்டி அல்லாஹ் 3வது ஒரு ஏற்பாட்டை செய்திருந்தான். அங்கே என்ன தெரியுமா? இவர்களை நபியாக இறைவன் அனுப்பவும், இறைவன் தனது சப்தத்தை அவரை கேட்க வைக்கவும் செய்த ஏற்பாடு. பக்கத்துல போனா அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னி அன ரப்புக், நான் உனது இறைவன், ஃபஹ்லஅன் அலைக், உன் செருப்பை கலற்று, இன்னக பில் வாதில் முகத்தஸி துவா, நீ ஒரு பரிசுத்தமான இடத்திற்கு வந்திருக்கிறாய் என்றெல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், வ அனக்தர்துக ஃபஸ்தமி லிமா யூஹா, நான் உங்களை தேர்ந்தெடுத்து விட்டேன் நபியாய், ரசூலாய், உங்களுக்கு அறிவிக்கப்படுகிற வகையை காது தாழ்த்தி கேளுங்கள் என்று அல்லாஹ் இட்ட உத்தரவு. தூர் சீனா மலையினுடைய அடிவாரம், அதற்கு வாதிய முகத்தஸ் என்று பெயர், தூர் சீனா மலையின் அடிவாரம் என்று பெயர். வரலாற்றில் என்ன வார்த்தை இருப்பினும் பாக்கியம் பெற்ற முபாரக்கான ஒரு இடம் அது. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமின் வாழ்க்கையில் இது முதல் தடவை தூருக்கும் அவர்களுக்குமான சம்பந்தம்.